சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம்ம அகில திரட்டை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 2008 அது உண்மை உருவில் வெளிவந்ததா சொன்னீங்க. அது ஏன் மக்கள் மத்தியில இன்னும் சென்றடையல, இல்லது அரங்கேற்றமா மாறல? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கா ஐயா? நீங்க ஐயா 2008 பைரவி மண்டபத்துல நாகர்கோவில்ல வச்சு இது வெளியிடப்பட்டது. அப்போ ஐயா கோயில்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. சின்ன சின்ன கோவில், நீங்க தாங்கள் சொல்லுவோம், தாங்கள் தான் சொல்லுவோம். அப்ப கோவில்ல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ அந்த வெளியீட்டு நிகழ்ச்சி எல்லாம் பார்த்துட்டு ஒரு கோயில்ல உள்ள ஆளுக்கு ஒரு ஆராசனைன்னா அது என்ன ஐயா? அது இறைவன் இறை சக்தி அந்த நபருக்கு மேல இறங்கி இந்த ஏடை வாசிக்கணும்னு சொல்றது, ஏதாவது ஒரு குறி சொல்றது மாதிரி வரும் இல்லையா, வெளிப்படுத்துது. அப்படி ஆராசனையாட்டு சொல்றது. அப்ப அந்த மண்டகாட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அந்த கோவில்ல ஒரு நபர் மேல ஆராசனையா இந்த ஏடை வாசிக்கணும்னு சொல்லியாச்சு. எனக்கும் தகவல் அப்ப நம்ம ஏடெல்லாம் கொண்டு கொடுத்தோம். அப்ப ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை அந்த ஏடை வாசிக்குது. சின்ன குழந்தை. ஓகே, 5ஆம் வகுப்பு. சரியா? ஏன்னா இந்த ஏடு ஓலைச்சுவடியில் இருக்கும்போது கூட்டெழுத்துல இருந்து. ஆமா, இது நான் என்ன பண்ணேன்னாக்கி இது முதல்ல வெளியிடுவதற்காக நான் ப்ரிப்பேர் பண்ணல. சரி, அது என்ன இருக்குன்னு படிக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், அதை இந்த கூட்டெழுத்தை பிரிச்சேன். எளிமையா படிக்கிறது மாதிரி என்னுடைய சொந்த தேவைக்கு நான் அதை எளிமையா படிக்கிறதுக்காக அதை பிரிச்சேன். பிரிச்சு புக் ஃபார்மேட்ல வச்சேன். அதுக்கு பின்புதான் பல சூழ்நிலையில மூலமா அதே இதுதான் என்ன செய்ய வேண்டியிருந்து, வெளியிட வேண்டியிருந்து. அப்போ நான் அதை பிரிக்கும் போது மனசுல என்ன நினைச்சோம்னாக்கி, ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை படிக்கக்கூடிய அளவுல எளிமையா இருக்கணும். யார் படிச்சாலும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி யாராலையும் படிக்க முடியும். ஏன்னா இந்த ஏடோட சொல் வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு கூட கல்குளம் விளவங்கோடு தாலுகால பேசக்கூடிய வட்டார வழக்குல இருக்கும். எளிமையான வட்டார வழக்கு சொல்லலாம் அதுல இருக்கு. கொஞ்சம் மலையாளம் கலந்த வட்டார வழக்குல இருக்கும். இத கூட்டெழுத்துல இருக்கும்போது பார்த்தா மலையாள எழுத்து மாதிரி இருக்கும். ஆமா, நான் எங்க பதிகள்ல பார்த்திருக்கேன் ஐயா, சில தாங்கல்கள்லயும் அந்த எழுத்து நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. பெரிய எம்ஏ படிச்ச ஆள் கூட திணறுவாங்க. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா அது எளிமையான நடையில அதை எழுத்து எல்லாமே பிரிச்சு என்னுடைய சுய தேவைக்காக நான் என்ன செஞ்சேன், அது புக் ஃபார்மேட்டுக்கு மாத்தினேன். ஏன்னா நான் படிக்கணுமே. சரி, அப்படி பண்ணும்போது அப்போ நினைக்கிறேன் எதிர்காலத்துல ஏதாவது ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை இதை படிக்கணும்னு. ஆனா அதே மாதிரி நடந்தது. ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை அந்த ஏடை வாசிக்குது. ஐயாவுடைய அருள் சுத்தம் அப்படி இருந்திருக்கிறது. நிச்சயமா. அப்போ அந்த 5ஆம் கிளாஸ் பிள்ளை வாசிச்சு அது நிறைய பெறுது. அடுத்த வருஷம் ஏடு வாசிப்புக்காரங்கிட்ட கேட்கும் போது இதை வாசிக்க மாட்டோன்னு மறுத்துட்டாங்க. ஏன் ஐயா? அது இவ்வளவு சந்தர்ப்பங்கள், இவ்வளவு சூழ்நிலைகள்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிமித்தம் எல்லாம் சரியா இருந்தப்பறம் அது ஏன் நடக்கல? அதுக்கு காரணங்கள் உண்டு. என்னன்னா அவங்களுடைய மூளையில அந்த பழைய ஏடு பதிவாயிற்று. அழுக்கு ஊறி விட்டது அங்க மனசுக்குள்ள. அது பதிவாயிட்டு. அதை தவிர்த்து அவங்களால என்ன செய்ய முடியல, போக முடியல. அதை இனி சுத்தம் செய்து அதுக்கு உள்ள புகுத்த முடியல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சாமி தோப்புல அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கி, இது இந்த ஏடு மிகவும் தவறானது, இதை கடல்ல கொண்டு போடணும். அதனால எல்லாரும் வாங்கினவங்க எல்லாம் எங்க கிட்ட கொண்டு தந்துருங்க, அதனால நம்ம இதை கடல்ல போட்டுடலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்படியெல்லாம் ஒரு பெரிய அடக்குமுறை தாக்குதல். ஆமா. அப்ப நான் என்ன நினைச்சேன், இந்த ஒரு 10 பேர்கிட்ட இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா கோயில் அல்லது தாங்களுக்கு 2 புக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன். இலவசமாகவே இறைவனுக்கு இலவசமாட்டு. ஏன்னா அந்த கருவறையில எங்கேயா இருக்கட்டு, என்னைக்கா ஒரு நாள் யாருக்கா தேவைப்பட்டா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா கோவிலுக்கு நான் என்ன கொடுக்குறேன்,
ரெண்டு புக்கு வந்து ஏடு வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், ஓஹோ இவங்க எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில அங்க இத படிப்பாங்க, படிச்சு இதை அறிஞ்சு மேலும் ஐயா அந்த ஏடு வெளியிடப்பட்ட காலத்துல வந்து முத்துக்குட்டி வைகுண்டருங்கிறது பயங்கர கிரேஸ். அந்த முத்துக்குட்டி வைகுண்டம் அந்த ஒரு நிகழ்விலே தான் நம்ம அந்த மாயை சிக்கி இருக்கிறது. இப்போது மகாவிஷ்ணு வைகுண்டம்னு சொல்ற அளவுக்கு மக்கள் மத்தியில அது இல்ல. அதை நீங்க கொண்டு வர முயற்சி பண்ணீங்க. அப்போ வந்து பயங்கர கிரேஸ்னா பயங்கர கேஸ். எனக்கு வீட்டுக்கே வருவாங்க, ஐயா யாரையா இதெல்லாம் உங்களுக்கு செய்ய சொன்னது, மிகப்பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போ நான் கேட்பேன், அவதார கதையை சொல்லுங்க. என்கிட்ட இருக்க நல்ல பழக்கம் என்னன்னா, யார் வந்தாலும் அவதாரத்தை சொல்லுங்க. எளிமையான அவதாரத்தை சொல்லு. ஒருத்தரும் சொன்னது கிடையாது. இது 100 ஆண்டு இது வரைக்கும் நான் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டேன்னு வைங்களா, ஒருத்தர் கூட சொன்னது கிடையாது, தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கிறார்கள். 100%. 100%. அப்போ முத்துக்குட்டி வைகுண்டர் இருக்கிறது பயங்கர கிரீஸ். அதுல ஆழ்ந்த நம்பிக்கையே இருக்காங்க. அவர் தானேயா கடவுள், எல்லா பொறுப்பையும் வந்து நாராயணர் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவர் தான் நீ எல்லா தர்மகத்தை ஆளணும், தர்மகத்தை எல்லாமே செய்யணும், எல்லாமே அவர் தானேயா. அவர்லாம் அது சிவன் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது, விஷ்ணு பிரயோஜனம் கிடையாது. இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. இது ரொம்ப வியப்பாதான் இருக்கு. ஆமா, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நான் வந்து ஏதாவது ஒரு கோயில்ல இது வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். 2 வருஷம் கழிச்சு பாக்குறேன் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு. வச்ச இடத்துலயே அப்படி இருக்கு, அதை பயன்படுத்தவே இல்லை, படிச்சு வர பாக்குறது. சரி ஏதோ அதுல அறிஞ்சுக்க. இதுல உள்ள என்னன்னா, கொடுக்கும் போது ஆர்வமா எனக்கு ரெண்டுன்னு வாங்கிட்டாங்க, ஆனா படிச்சு பார்க்கல. இந்த நவீன காலத்துல இவ்வளவு அந்த உண்மையை தெரிய ஆர்வமே இல்லாம இருந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து 2011 வந்து ஒரு கிளாஸ் போடுறேன், வகுப்பு பெரிய அளவு. அதாவது ஒரு 2.5 மணி நேரத்துல இந்த அவதார கதையை சுருக்கி சொல்றது. சுருக்கி சொன்னாலாவது அவங்களுக்கு மைண்ட்ல போய் இருக்குமேன்னு சொல்லிட்டு, அப்ப சுருக்கி சொல்ல முடியாதுல ஏபிஎன் பிளாசால வச்சு 2011 அந்த கிளாஸ் பண்றேன். ஒரு 100 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு நான் கிளாஸ் பண்றேன். ஏபிஎன் பிளாஸானா நீங்க சொல்றது எந்த பகுதியில வருது ஐயா? செட்டிக்குளத்துல. செட்டிக்குளம், நம்ம நாகர்கோயில் செட்டிக்குளம். வெள்ளிச்சந்தையில 2012 வந்து அதே மாதிரி ஒரு கிளாஸ் பண்றேன், திரும்பவும் அதே வகுப்பு. சரி இனியாவது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்துடும். முத்துக்குட்டி வைகுண்டர் இல்ல, நாராயணர் வைகுண்டர், மகாவிஷ்ணுவே வைகுண்டர்னி. அதாவது நீங்க ஓரலா சொல்றதுக்கும் அந்த கதை வடிவில் நீங்க அறிவு சார்ந்த பக்தியை வளர்த்தால் அறிவு காலமாக இந்த வழிபாடு நிலைத்திருக்கும். இப்ப அறிவு சார்ந்த பக்தினா என்னதுன்னு தெரியுமா? தெரியாது ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அறிவு சார்ந்த பக்தினா நீங்க எந்த வழிபாடா இருந்தாலும் சரி, நீங்க கும்பிடுற சாமி யாரு, அந்த மந்திரத்தின் நோக்கம் என்ன. இப்போ ஐயா வழின்னு வைங்களா, இந்த சாமி யாரு, சிவசிவ அரகரான பொருள் என்ன, ஏன் வந்து நெத்தில நேர் நாம விடுறோம், ஏன் தெற்கு வடக்குமாக திருமணம் செய்யறோம், மௌனி கல்யாணம்னா என்ன, இது போன்ற கேள்விகளுக்கு அவங்க விட தெரிஞ்சிருந்தா அவங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம தலைமுறை அது பரவிட்டே இருக்கு. கண்டிப்பா. இல்லைன்னா இந்த ஐயா வழியில எல்லாரும் அகில திரட்டு படிச்சுட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்க பகுதிகளில் எல்லாம் வெளியில ஒரு நிகழ்வுக்கு வருவாங்க, என்னன்னு கேட்டா எதுவுமே தெரியாது. எதுக்கியா நீ தெக்க பார்த்திருக்கா தெரியாது, எதுக்கியா சிவசிவ அரகரா அவன் சொன்னா நானும் சொன்னேன். அப்ப அதுக்கு உள்ள அர்த்தம் தெரியாம தான் இருக்கிறோம். இப்போ அறிவு சார்ந்த பக்திங்க நீ வரும்போது வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ யாரும் அகில திரட்ட படிச்சுட்டு இந்த வழிபாட்டுக்குள்ள வரல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல குழந்தை இல்லாத நேரம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல தொழில் இல்லாத நேரம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நோய், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல செய்வினை, இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு சின்ன ஒரு கோயில் இருக்கும், ஒரு ஓலை குடிசையில் இருக்கும். அங்க ஒருத்தர் விளக்கு வச்சுட்டு வந்து ஒரு கணக்கு போடுவார். ஆமா, அந்த ஐயா வழியில சிலர் நாமம் போட்டு பதம் கொடுப்பாங்க. அங்க போய் கணக்கு கேட்ட உடனே அவன் வந்து தொடர்ந்து ஒரு 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 4 வாரம் வாங்க அப்படி சொன்ன உடனே அந்த வழிபாடு பிடிச்சு போய் அங்க போயிருவாங்க.
இப்படிதான் வந்து இந்த ஐயா வழிபாடு வளர்ந்ததே தவிர மற்றபடி வந்து அகில திரட்டு முழுமையாக படித்து இந்த வழிபாடு வளரல. அது பெரிய ஒரு குறை இல்லையா? இப்போ ஒரு அகில திரட்டுனா அதோட கேள்வி வர வேண்டும். இது எதற்காக வழிபாடு, ஏன் நாம் செய்கிறோம், நம்முடைய மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், சமூகத்துக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய நண்பர்கள், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம்னா அந்த அடிப்படை அறிவை நீங்கள் சொல்லுங்க. அதனால வந்து இந்த மக்கள் வந்து அகில திரட்டை வந்து செவி விளையாட்டு ஏதோ ஒரு கதை, சாமி நமக்கு நல்லது செய்யறாரு, ஐயா நமக்கு நல்ல செய்யறாரு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை. இன்னொன்னு வந்து அந்த காலகட்டத்துல வந்து போதிய படிப்பறிவு கிடையாது. அந்த காலத்தை விட்டுலாம் ஐயா, இப்போது தற்போதைய நிலையில நம்ம கல்வியிலையும் நம்முடைய அறிவு நிலையிலும் நம்ம மேம்பட்டுக்கிட்டே வருகிறோம். அப்ப அதற்கு இளைஞர்கள், பெண்கள், தர்மகர்த்தாக்கள், நம்முடைய அந்த பாராயணம், இப்ப பாராயணம் சொல்றது பயமா இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு 99% பேருக்கு மகாவிஷ்ணு தான் வைகுண்டம்னு புரிதல் இல்லை. அங்க இருக்க சிவன் நாராயணர் இவர்தான் சொல்லி அவங்களுக்கே புரிதல் இல்லை. அதை நாம எப்படி ஐயா மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு சொல்ல வேண்டும்? இப்போ அப்படிப்பட்ட இருக்க சூழ்நிலையில வந்து ஒவ்வொரு இந்த வளர்ந்ததே, இந்த ஐயா வழிபாடு வளர்ந்ததே ஒவ்வொரு சின்ன இடத்துல அவர் வந்து கணக்கு போட்டு தான் இவ்வளவு திரளான ஜனங்கள் கூடுனது. யாருடைய பாராயணத்திலயோ, இப்ப ஐயாவளியில நிறைய கச்சேரிகள் இருக்கு. கச்சேரி எல்லாம் பொழுதுபோக்கு தான். கச்சேரி மூலமாக வழிபாடு வளர்ந்ததுங்கிறது கிடையாது. காரணம் என்னன்னாகி நம்ம யாரையும் குறை சொல்லலை. ஏன்னா கச்சேரி மூலமாக வழிபாடு வளர்ந்திருந்தால் அறிவு சார்ந்த வழிபாடு வளர்ந்திருக்கும். கச்சேரி முற்றிலும் பொழுதுபோக்கு. ஐயா நீங்க அருமையா சொன்னீங்க. இந்த கச்சேரி வந்து அப்பாடி கூத்து மாறியது. ராத்திரி பாப்பா, பகல்ல மறந்துடுவான் உடனே. ஐயா எங்க ஊருக்கு பக்கத்துல கேட்டுட்டு வருவாங்க. அடுத்த நாள் கச்சேரி நல்லா இருந்து நான் கேட்பேன், எதை தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்பேன். அப்ப வந்து அவன் யோசிப்பான், இல்ல நல்லா சொல்லு, நீ அங்க போய் எதை தெரிஞ்சுக்கிட்டானே? ஒண்ணுமே இல்லை. அப்ப நீ பொழுதுபோக்குக்கு தானே போன? ஆமா. அதுக்கு மேல சொல்ல முடியாது, அது ஒரு பொழுதுபோக்கு. அறிவு சார்ந்த விதைகள் அங்க விதிக்கப்படுவது இல்லை. அப்படி விதிக்கப்பட்டிருந்தால் ஐயா சிவசிவாரகரான பொருள் தெரிஞ்சிருக்கும், தெற்கு வடக்குமா ஏன் இருக்கிறோங்கிறதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கும், மௌனி கல்யாணம் பொருள் தெரிஞ்சிருக்கும், ஏன் நாம விடுறோங்கிறது பொருள் தெரிஞ்சிருக்கும், ஐயா நாராயணருக்கும் அம்மை உமைவளுக்கும் தேவாயர் இடுவது முறையோ முறையோ பொருள் தெரிஞ்சிருக்கும். தெரியவே செய்ய. அப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது ஐயா வழியில மக்கள் இன்னும் ஒரு முறையான ஆக்கப்பூர்வமான கேள்விகள் எதுவுமே அகில திரட்டை நோக்கியோ, ஐயாவை அறியணும்னோ, ஐயாவுக்கிட்ட நம்ம பேர நம்ம ஆன்மா வந்து உயிர் வந்து அதுல கலக்கணும்னு ஆர்வப்படல. ஐயா யார்ட்டையாவது அவதார கதையை சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா ஐயா பத்தி நம்ம சொல்ல முடியுமா ஐயா, அது மனிதரால முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது பெரிய மழுப்பலாயில இருக்கு. இப்படி இருந்தா நம்ம எப்ப ஐயா உண்மையை தெரிகிறது, உண்மையை நோக்கி நம்ம சமூகத்தை நகர்த்துறது, நாம எப்ப உண்மையை கண்டறிவது, தரிசிப்பது? பூலோகம் உள்ளளவு பொய்யருகி மெய்வாழ என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாழும் நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள். இதை மெய்யென்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும். இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள், விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவதார கதை தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். வரும் ஐயா ஒன்று.